Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 6 Trigonometry, Unit Exercise 6ல question number 9. A building and statue are in opposite side of a street from each other 35 meter apart. நமக்கு பில்டிங்கும் சிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டோட ஆப்போசிட் சைடில் இருக்கு. அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் கொடுத்துட்டாங்க. From a point on the roof of building, the angle of elevation of the top of a statue is 24 degree. Angle of elevation அப்படிங்கிறப்ப நமக்கு பில்டிங் வந்து ஸ்மாலஸ்ட் சைஸா, அப்போ பில்டிங் வந்து சிலையை காட்டிலும் சின்னதாக இருக்குது. இப்போ பில்டிங் வர ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து சிலையோட பீக் பாயிண்ட்டை பார்க்குறோம். இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 24ன்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கான்செப்ட் அப்படின்னாவே நமக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு பேரலாக பில்டிங்கோட பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 24 டிகிரி. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஸ்டாச்சு இஸ் 34. இப்போ சேம் கான்செப்ட் தான். அதே பாயிண்ட்ல இருந்து சிலையோட பாட்டமை பார்க்குறோம். இந்த ஆங்கிள் வந்து 34 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி ஸ்டாச்சு. சிலையோட ஓவரால் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். இப்போ பில்டிங்குக்கும் சிலைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 35. தென் பில்டிங்கோட ஹைட் தெரியாது, சிலையோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓவரால் ஹைட் வந்து நம்ம ஹச்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ஹைட்டு தான் இங்கே இருக்கும். இப்போ பேரல் லைன் ட்ரா பண்ணிடலாம். தென் இந்த பாயிண்ட்லேருந்து பீக் பாயிண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ இதனோட ஆங்கிள் வந்து 24 டிகிரி. தென் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் கொடுத்துட்டாங்க 34 டிகிரி. இப்போ பேரல் லைன் அப்படின்னா சேம் ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்குமா? இப்போ இதனோட ஆங்கிளும் வந்து 34 டிகிரி. தென் எப்பயும் போல் ஏபிசிடின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏ, பி, சி, டி அண்ட் இ. இப்போ இங்கே 35 மீட்டர் இருக்குது அப்படின்னா சேம் தான் இங்கேயும் இருக்கும். தென் ஹைட்டு வந்து தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சேம் எக்ஸ் தான் இங்கே. தென் இடி நான் ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள் ஏபிசி. தென் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னா டேன் கான்செப்டா. tan 34 degree is equal to AB divided by BC. tan 34 அவங்களே கொடுத்துட்டாங்க. 0.6745 is equal to AB நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் டிவைடட் பை பிசியோட வேல்யூ 35. இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே மல்டிப்ளை ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ 0.6745 multiplied by 35. நமக்கு ஃபைனல் ஆன்சர் x is equal to 23.6075 then unit meter. எப்பயுமே நம்ம 2 டெசிமலுக்கு ரவுண்ட் அப் பண்ணுவோம். பட் நமக்கு ஓவரால் ஹைட் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ அதனால் கம்பைன் பண்ணிவிட்டு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கலாம். tan 24 degree is equal to DE divided by AD. தென் tan 24 அவங்களே கொடுத்துட்டாங்க. 0.4452 is equal to DE நம்ம ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். தென் AD 35. அப்போ ஒய்யோட வேல்யூ 0.4452 multiplied by 35. So final value 15.582 then unit meter. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் தி ஸ்டாட்யூ. அப்போ ஓவர் ஹைட் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா? h is equal to x plus y. இப்போ x and y ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எக்ஸுங்கிறது 23.6075 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 15.582. நமக்கு கம்பைன் பண்ணுறப்ப
39.1895. இப்ப ரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ h is equal to 39.19, தென் யூனிட் வந்து மீட்டர். நமக்கு ஓவரால் வேல்யூ கிடைச்சிருச்சா? ஸோ ஹைட் ஆஃப் தி ஸ்டாச்சு is equal to 39.19 meter. Thank you.